ஒவ்வொருவருக்கும் அப்பா யூடியூப்ல பார்க்குற ஒவ்வொருவருக்கும் மனக்கண் திறக்கவும், உள்ளங்கள் உடைக்கப்பட்டு அநேகர் விடுதலை அடையவும், சுகமடையவும், பலனடையவும் அனுகிரகம் கிருபை செய்வதாக. உங்கள் நாமம் இயேசுவின் சீக்கிரம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வாரம் சங்கீதம் 136 இயேசுதாஸ் ஐயா பாடுவாங்க. சங்கீதம் 21 ஞானராஜர் வாசிப்பாங்க. இப்பொழுது சங்கீதம் 20 நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். இதில் நாம் சில காரியம் பார்க்க இருக்கிறோம். அதில் இந்த சங்கீதத்தில் இந்த சங்கீதம் யார் பாடியிருக்கிறா என்று சொன்னால் மேலே சொல்லப்பட்டிருக்கிறது. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதம் எந்த சூழ்நிலையில் பாடப்பட்டது என்று சொன்னால், அரசனாகிய தாவீது போருக்கு செல்லும் பொழுது மக்கள் எல்லாரும் கடவுளிடம் ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி ஜெபித்த ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். இது ஒரு ஜெப சங்கீதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் வசனத்தில் பாருங்க, ஆபத்து நாளிலே கர்த்தர் நமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனும் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. அவர் பரிசுத்த ஆலயத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபத்து நாளில் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆபத்து வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஆபத்து வரும் பொழுது நீங்கள் மனிதர்களை நாடி பாருங்க, கைவிட்டுருவாங்க. ஆனால் கர்த்தர் மாத்திரமே ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் கூட நான் நிறைய பார்த்துருக்குறேன். சில மனிதருடைய கைவிடப்பட்ட சூழ்நிலையை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் எங்களை விடுவித்தார், கர்த்தர் எங்களை பாதுகாத்தார், கர்த்தர் எங்களை தப்புவித்தார். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 50:15 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்துன்னு வரும் பொழுது நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய், தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய சாட்சியெல்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் குடும்பமாக ஜீவனோடு இருக்கிறோன்னு சொன்னால் அது ஆண்டவரால் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் எல்லாருக்குமே மரண போராட்டங்கள் வந்தது என்று அந்த கைவிடப்படக்கூடிய சூழ்நிலையும் வந்தது. அந்த நேரத்தில் கூட கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து டாக்டர்ஸை ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே போல தாங்க உங்கள் வாழ்க்கையில் கூட ஆபத்துன்னு வரும் பொழுது கர்த்தரை நோக்கி பார்க்குற அந்த பழக்கம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நம்மையும் விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சமயத்தில் இயேசுவும் சீசர்களும் படகுல ஏறி பிரயாணப்பட்டுன்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரியான புயல், சரியான கொந்தளிப்பு, சுழல் காற்றுகள், பயங்கரமான கடல் கொந்தளிப்புகள் இருந்து கொண்டு இருக்கிறது. உடனே சீசர்கள் அதெல்லாம் பார்த்துட்டு பயந்து போய் இருக்கிறாங்க. ஏன் சொன்னால் பயங்கரமான கொந்தளிப்புகள், அலைகள் வந்தது நிமித்தமாக நாம் மறித்து போய்விடுவோமே என்று சொல்லி அந்த ஒரு பயம் அவர்களுக்குள்ளே வந்தது. ஆனால் இயேசு என்ன பண்ணாரா, நல்ல தலையணையை வச்சு தூங்கிட்டு இருந்தார். ஆனால் சீசர்களும் இந்த சூழ்நிலை